அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சோளா பூரியும் சன்னா மசாலாவும் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் வெள்ளை ரவையும், ஒரு 1/2 கப் தயிரும், 1 ஸ்பூன் வெள்ளைச்சக்கரையும், 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊறின பின்னாடி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் 1/2 கிலோ மைதா போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு லைட்டாக மேலே எண்ணெய் போட்டு காயாமல் ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுறலாம். அந்த அரை மணி நேரம் கேப்பில் நம்ம சன்னா மசாலா பண்ணிடலாம். நேற்று வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன் நைட்டில். இப்போ அதை எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் வதக்கி எடுத்து ஆறின பின்னாடி அது கூட ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்து வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் 1 போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கொதித்த பின்னாடி அது கூட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கறி மசாலா தூளும் போட்டு வதக்கி எடுத்துட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் போட்டு வதக்கி நல்லா கொதித்த பின்னாடி தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி கெட்டியாக வரும்போது நம்ம மல்லித்தழையை தூவி இறக்குனா சுவையான சன்னா மசாலா ரெடி. அது கூடயே இப்போ சன்னா மசாலா விட்டுட்டு பூரி சுடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தகுந்தாடி எந்த அளவுக்கு பூரி தேவையோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்திங்கன்னா சுவையான சோளா பூரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். நான் சன்னா மசாலாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க. வாழ்க வளத்துடன் நலத்துடன்.